உண்மையிலே. நீங்கள் விஐபி தரிசனத்தில் போயோ இல்லை முன்கூட்டியே போய் பூசார்ட்ட சொல்லி முன்கூட்டி முருகனை பார்க்கறதுனால முருகனுடைய ஆலயத்துக்குள் நுழையலாமே தவிர முருகப்பெருமான் இதயத்துக்குள் நுழைய முடியுமா சொல்லுங்கள்? முருகப்பெருமான் இதயத்தில் யார் நுழைய முடியும்? நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சொல்கிறோம் நம்ம வரிசையில் நிற்கிறோம், அவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க, திரும்பி விஐபி தரிசனம் அங்கே ஒரு சாமி கொண்டு போகிறாங்க, நம்ம பார்க்க முடியலைன்னா ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று முருகப்பெருமான் நினைக்கிறார். அதனால் உடனே அவர்களை வர வைத்து திரும்ப தள்ளிவிடுகிறார். ஆனால் உங்களை அந்த வரிசையில் வரும்போதே உங்களை பார்த்து கொண்டே முருகப்பெருமான் இருக்கிறார். தன்னை நோக்கி ஒரு பக்தன் அப்படியே வரும்போது அவனை அனுசரிக்கணும், ரசிக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் உங்களை விரும்புகிறார். நீங்கள் அவரை நினைக்கும் போது அவன் உன்னை நினைக்கிறான். அதனால் கிட்ட வர 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 முருகப்பெருமான் உங்களை நினைத்து கொண்டே பின்னாலே வருகிறார். அவன் சன்னதியை அடைந்து அவனை பார்க்கும்போது அவனும் நீங்களும் சந்திக்கும் போது ஏற்படும் பரவசம் அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. மற்றவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமும் கிடையாது, அவசியம் இல்லை. அதுதான் முருகப்பெருமான் சொல்கிறார். அதனால் விஐபி தரிசனத்தில் போகிறவங்க போகட்டும். உங்களை முருகப்பெருமான் காத்திருந்து உங்களை காத்திருக்க வைத்து உங்கள் மன சோதனை பரிவசனை செய்து உங்களை தரிசிக்க முருகப்பெருமான் விரும்புகிறார். நீங்கள் முருகப்பெருமான் தரிசிக்க போனாலும் முருகப்பெருமான் உங்களை தரிசிக்க விரும்புகிறார் என்பதுதான் இதோடைய அர்த்தம். அதனால் அதை கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் வசதி காண்பிக்க முடியுங்க. வரிசையில் சாம்பல் கொள்ள முடியாதவர்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், முருகப்பெருமான் சொல்கிற விஷயமே தான். பாதிக்கப்பட்டவர்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வெளியில் நின்று கோபுர தரிசனம் மேற்கொள்ளுங்கள். வெளியிலிருந்து முருகா அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுக்காண்டி வெளியே வந்துடுவார். ஏன்னா முருகப்பெருமான் பக்திக்காக இறங்கக்கூடியவர். எவ்வளோ பெரிய மலையில் இருந்தாலும் அவருடைய பக்தன் கஷ்டப்பட்டால் மலையிலேருந்து எத்தனை 1000 படிகள் இருந்தாலும் இறங்கி உங்களுக்கு அருள் புரிவார்.